இன்று ஆனி 15. இன்றைக்கி நம்ம குளத்துல விட்டு வச்சுருந்த வளர்ப்பு கெண்டை மீன்லாம் கொஞ்சம் பிடிச்சி சேல்ஸ் பண்ணலான்னு பிடிச்சோம். இது வந்து ஜனவரி மாதம் விட்டுருந்தோம். விட்டு 6 மாதம் ஆகுது. நாங்கள் விடும்போது ஒரு விரல் அளவுக்கு விட்டுருந்தோம். இப்போ 1/2 கிலோ 3/4 கிலோ ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி வலையில் அதிகமாக மாட்டினது மிருகால், சீசி, அப்புறம் போட்லா, அப்புறம் ஜிலேபி. ஜிலேபிலே நாட்டு வெரைட்டி, ஹைப்ரிட் வெரைட்டி ரெண்டுமே இருக்குது. இதுதான் சீசி. நம்ம போடுற தீனி எல்லாமே இதுதான் ஃபுல்லாக சாப்பிடும். மிருகால்லையும் சீசிலையும் முள் அவ்வளோதான் இருக்காது. பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் சாயங்காலம் போல் சோளம் போட வந்தாச்சு. நம்ம ஏற்கனவே போட்டிருந்த இடத்துல தான் திருப்பி சோளம் போடுறோம். ஏன் மறுபடியும் சோளமே போடுறோம்னா, ஏதோ கை செலவுக்கு ஆகும் தான். எப்படியும் நமக்கு தெருவில் இருக்கிறவங்க வாங்கினாலே 300 ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு சேல்ஸ் ஆகும். நம்ம விவசாயத்தை பொறுத்தளவுக்கு மாத வருமானம்லாம் எதிர்பார்க்க முடியாது. 6 மாதமோ ஒரு 3 மாதமோ அது வந்து அறுவடாகி வரும்போது தான், அப்பயும் அது மழை தண்ணிலாம் இல்லாமல் இருந்தால் தான் அதுவும் முழுமையாக கிடைக்கும். அதுவும் இல்லாட்டி நஷ்டம்தான் ஆகும். அதுக்காக தான் மீன் விற்கிறது, இந்த மாதிரி காய்கறி போடுறது.